மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை திருவிடைமருதூர் கோயிலோட கதை. இந்த கோயிலோட சிறப்பம்சம் பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கக்கூடிய கதை. இந்த கதை 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கதையாகும். அர்குணபாண்டியன் என்ற மன்னன் ஒரு நாள் காட்டிற்கு வேட்டையாட சென்றான். அப்பொழுது மாலை நேரம் வீடு திரும்பையில் எதிர்பாராத விதமாக ஒரு மரத்தடியில் படுத்திருந்த அந்தணனை குதிரை காலடி பற்றி கொன்று விட்டான். இது மன்னனுக்கு தெரியவில்லை. ஆனால் பின்னாடி வந்த சிப்பாய்கள் இதை பார்த்து மன்னனிடம் கூறினார்கள். இதனால் மன்னன் மிக வேதனை அடைந்து தான் தெரியாமல் செய்த தவறுக்காக பல கோயில்களுக்கு சென்று தவம் செய்தான். ஆனாலும் அந்த அந்தணனின் ஆவி மன்னனை விடவில்லை. மிக மனவேதனையுடன் மதுரை சுந்தரேச பெருமாளை வேண்டிக் கொண்டார் வர்குணபாண்டியன். அப்பொழுது சுந்தரேசர பெருமாள் வர்குணபாண்டியனின் கனவில் வந்து, உனக்கும் சோழ நாட்டு அரசருக்கும் சண்டை வரும். அப்பொழுது நீ வெல்வாய். நீ சோழ நாட்டு மன்னனை பின்தொடர்ந்து சென்றால் உனக்கு இதற்கான விடை தெரியும் என்று கூறினார். சுந்தரேஸ்வர பெருமாள் கனவில் கூறியதைப் போலவே சோழ நாட்டு மன்னன் பாண்டிய நாட்டான வர்குணபாண்டியன் மீது படையெடுத்து வந்தான். ஆனால் வர்குணபாண்டியன் வென்றதால் சோழ நாட்டு மன்னன் திரும்பி தனது நாட்டிற்கு ஓடினான். அப்பொழுது மன்னன் பின்தொடர்ந்து செல்லும் போது திருவிடைமருதூர் கோயிலை கண்டான். பாண்டிய மன்னனும் அசரீரியாக இக்கோயில் குளத்தில் குளித்து கிழக்கு கோபுரமாக நுழைந்து மேற்கு கோபுரம் வழியாக வெளியேறுமாறு கூறியது. மன்னனும் அச்சொல்லை பின்பற்றினான். அந்தணன் ஆவி கோயிலுக்கு செல்ல முடியாதால் கோயிலுக்கு வெளியே மன்னனை பிடித்துக் கொள்ளலாம் என்று காத்துக்கொண்டு நின்றது. வர்குணபாண்டிய மன்னன் அந்தணன் ஆவியின் பிடியிலிருந்து விடுபட்டு மிக நிம்மதியாக ஆட்சி புரிந்தான். நாமும் இக்கோயிலுக்கு சென்றால் நமது அறிந்து அறியாமல் செய்த பாவங்கள் நீங்கி நாமும் நிம்மதியாக வாழ்வோம் என்பது ஐதீகம்.